ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் திறந்தாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்படி சொல்றீங்களா? நட்டிப்பு அரக்கன். அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் இதை விரும்பி ஸ்டைல் தான். முக்க முடியல, நீங்க தான் நல்லா முக்கி சொல்றீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்திருக்கேன். என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கதை எழுத்து, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரே, நீங்க என்ன படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை வாட்டர்மெலன் சாப்பிட தான் கூப்பிட்டாங்க. அப்போ நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன். சார் பேசுனது தப்பு. எப்படிமா அந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க எப்படி கடந்து போறீங்க அருண்? சிம்பிள். நான் இப்போ எப்படி உங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்காம விட்டுறேன், ஸ்வைப் பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் பிரச்சனையிலே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ரீல் நீங்கள் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்களா, இதை பண்ணிட்டு ஐயோ இதை அப்லோட் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுமா? நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். டக்குன்னு ரீல்ஸ் சொன்னால் டக்குன்னு உள்ள. அதில் நான் ஃபீல் பண்ணதுன்னா, நீங்கள் எடுத்த எல்லா ரீலையுமே அப்லோட் பண்ணாமலே இருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கம்மா. இப்போ உங்களுக்கு டிமாண்டாக தாங்க இருக்குது. நம்ம கூப்பிட்ற இடத்துல மற்ற பசங்களாம் இருக்காங்க இல்லையா? பிக் ஸ்க்ரீன்னா எப்படின்னா, இப்போ தேட்டர்களை உள்ளே போய் ஸ்க்ரீன் பார்த்துல நினைப்பீங்களா? ஆனால் இப்போ நீங்களும் அமலா சாஜி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரீல்ஸை வந்து உங்களோட ரீல்ஸை எடிட் பண்ணி போடுறாங்க. எப்போ நீங்கள் 2 பேரும் விரைவில் சேர்ந்து வந்து ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணி ரீல்ஸ் போட போகிறீங்க? பார்ப்போம்மா. அது இறைவனோட நாட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த நாள், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நாள் தான் உலகம் அழிய போகிற நாள். இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் நடந்து வர்றாருல, தமிழ்நாட்டு வர்றாருல, அதை அவரையும் என்னையும் ஒன்றா போட்டாங்க. வேஸ்ட் சட்டையில் இன்னும் நான் லுக்கு நல்லா இருப்பேம்மா. ஒயிட்டில் இல்லை, இதை எடுக்க வேணாம், சும்மா பண்ணுறாரு, நம்ம போட மாட்டோம். இப்போ உங்கள் லைஃப் டைம் இது வந்து என்னுடைய ட்ரீம்ப்பா, இதை அச்சீவ் பண்ணிட்டா நான் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுவோம்ப்பா அப்படின்னு ஏதாவது? ஏன் கடைசி முடியும் ரீல்ஸ் பண்ணுவோம்? ரீல்ஸ் பண்ணுறதுனால நம்ம தப்பு இருக்கு. அப்போ ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல. நான் உங்களை பார்த்ததே இல்லை. சரி கேளுங்க. நான் ஃபியூச்சர்ல இப்போ இருக்கார்ல இந்த ஆக்டர், இந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்ட்டு எந்த ஆக்டர் நீங்க சொல்ல வரீங்க? எந்த ஆக்டர் இடத்துல நான் இருப்பேன்? ரொம்ப டஃப்பான क्वेश्चन. தப்பே இல்லையே, எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, நான் இந்த இடத்துல இருப்பேன்ட்டு. எனிவே கண்ணு, நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. தளபதி மாதிரி ஒரு இடத்த பிடிப்போம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா அடிங்க அம்மா அழகா. நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லைக் பண்ணுறவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சைலண்ட்டாக ஓரமாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குருவாங்க. ஓகே இவங்க ஸ்டாண்டர்டு இவ்வளவு தான் அப்படின்ட்டு போவாங்களே தவிர, அவங்களாம் கீழே வந்து அதில் லைக் பண்ணியிருப்பாங்க பாருங்க. रुको जरा सबर करो. வாட்டர்மெலன் ஆமாம், அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. காமெடி பீஸை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை. சினிமாவில் திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் பற்றி பேசுங்க. சிவாஜியை விட மிஞ்சி நடிப்பாராம். ஏண்டா பைத்தியம் பிடிச்சிரு, பைத்தியம் இவனை கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேருங்க, இல்லைன்னா மன்னன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேருங்க. நான் அசிங்கமாக என்ன சொல்கிறேங்க. அப்புறம் அவனை பற்றி அவன்லாம் ஒரு ஆளாக ஃபஸ்ட்டு ஏதோ அந்த கக்கா போயிட்டு கழுவாதவங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படி நான் சொன்னானா? இது செருப்பா லட்சம் அச்சீவ் பண்ண சிங்கிள் ஷாட்ல. ஏங்க தெரியாம தான் சொல்றேன். எவன் ஒன்றும் நல்லது பண்ணலாம் வரான், இவன் நம்மலாம் கேடு கட்டவன்லாம் யூடியூப்ல வரல. எவன் வந்துட்டு இருக்க பாக்கும்போது என்ன தோணும்? லூசு மாதிரி தரும். லூசு பையனா கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி இல்லைன்னு, அதுதான் தோணும் எனக்கு. புரியுதா? வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றிக்கு நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் அவரை தூக்கி தூக்கி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்கோம். மீம் மெட்டீரியல்கா, பக்கா மீம் மெட்டீரியல். ஸ்டிக்கர் இல்ல ஃபீல் பண்ணா அண்ணா ஸ்டிக்கர் இல்ல ஃபீல் பண்ணா யூடியூப்ல வந்து ஸ்டிக்கர் ஏதாவது ஸ்டிக்கர் போடணும்னா டக்குன்னு அண்ணா ஸ்கிராப் பண்ணி மீம் மெட்டீரியல்